வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 4ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இன் டயக்ராம் ஏடி இஸ் பைசெக்டர் ஆஃப் பிஏசி. இஃப் ஏபி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், ஏசி ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஃபைண்ட் பிடி அண்ட் டிசி. ஸோ பிடியும் டிசியும் கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிள் பிஏசியில் ஏடிங்கிறது பைசெக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏபி 10 சென்டிமீட்டர், ஏசி 14 சென்டிமீட்டர், பிசி என்ன கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிடியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா டிசி எப்படி போடலாம்? 6 மைனஸ் எக்ஸ் போடலாமா? ஸோ 6லேருந்து எக்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது டிசியோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, let BD equal to x centimeter and CD equal to 6 minus x centimeter. Okay, so இதிலிருந்து AD is given என்ன கொடுத்துருக்காங்க? AD is bisector of, AD is angle bisector of angle A. Okay, so by angle bisector theorem படி எப்படி எழுதலாம்னா, angle bisector theorem எப்படி எழுதலாம்? AB by AC equal to BD by DC. Okay, AB by AC equal to BD by DC. ஸோ இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஏபின்னா என்னது? 10. ஸோ 10 by 14, சரி 14 தானே, ஏசினா 14. நெக்ஸ்ட்டு பிடி பை, பிடினா எக்ஸ், எக்ஸ் பை 6 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 டேபிளில் 5 2 சார் 10, 7 2 சார் 14. ஸோ 7 by 5, சரி 5 by 7 ஈக்குவல் டு எக்ஸ் பை 6 மைனஸ் எக்ஸ். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 5 இன்ட்டு 6 மைனஸ் எக்ஸ் equal to 7x. ஸோ இதை ப்ராக்கெட்டில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது 5 6 ஆர் 30, 30 மைனஸ் 5x equal to 7x. ஸோ இந்த மைனஸ் 5x ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 5x ஆகுமா? ஸோ 7x ப்ளஸ் 5x equal to 30. ஸோ 12x 12x equal to 30. ஸோ x equal to 30 by 12. ஸோ இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 4 3s are 12, 10 3s are 30. Next 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10, 2 2s are 4. ஸோ 5 by 2 இருக்குது. ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 1 2 is 2, 2 2s are 4, பேலன்ஸ் ஒன்று இருக்குமா? ஸோ பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாமா? 5 2s are 10, ஸோ 2.5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2.5. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? பிடினா எக்ஸா? ஸோ பிடி ஈக்குவல் டு 2.5 centimeter. Next DC கண்டுபிடிக்கணுமா? DC equal to 6 minus x. So 6 minus 2.5 equal to 3.5 centimeter. So DC equal to 3.5 centimeter. BD 2.5 centimeter, DC 3.5 centimeter. Okay students. So next sum பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? In the diagram AD is the bisector of A if BD equal to 4 centimeter, DC equal to 3 cm கொடுத்துருக்காங்க, AB equal to 6 cm. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் AC தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன். ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி AD இஸ் பைசெக்டர் ஆஃப் angle A. So AD is bisector of angle A by angle bisector theorem படி எப்படி எழுதலாம்னா, AB by AC equal to BD by DC ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ angle bisector theorem AB by AC equal to BD by DC. ஸோ இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏபினா 6 சென்டிமீட்டரா, 6 by AC equal to BDனா 4, 4 by DC 3 சென்டிமீட்டர், 4 by 3.
ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 6 × 3 = 4 × AC. ஸோ 6 3s are 18. 18 = 4 AC. ஸோ AC = 18/4 வருமா? ஸோ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 9 2s are 18, 2 2s are 4, 9/2 வரும். ஸோ நெக்ஸ்ட் 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 1 2 is 2, 4 2s are 8, பேலன்ஸ் 1 இருக்குமா? ஸோ பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாமா? 5 2s are 10. ஸோ 4.5. Therefore AC = 4.5 centimeter. Okay students.